Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ளீட்ஸ் வச்ச நைட்டி வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காற்றோட்டங்கள் அதிகமாக தேவைப்படும். ஆக ஃப்ளீட்ஸ் வச்ச நைட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது உடலுக்கு காற்றோட்டங்கள் கிடைக்கும், உடலினுடைய வெப்பநிலை வந்து நம்மளுக்கு சீராகும். ஆக ஃப்ளீட்ஸ் வச்ச நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஷாப்பில் வந்து நீங்கள் நைட்டி செலக்ட் பண்ணும் பொழுது காட்டன் நைட்டியாகவும் ப்ளஸ் வந்து ஃப்ளீட்ஸ் வச்ச நைட்டியாகவும் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம நைட்டி வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் இது போல் மடிச்சுக்கோங்க. ஃபோல்டிங் சைட் நம்ம சைட்லையும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 4 லேயரும் ஓப்பனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழ் சைடில் எப்பவும் போல் ஓப்பனில் இருக்கும், மேல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோல்டிங் ஆகிருக்கும். சுடிதார் மாதிரியே நம்ம வந்து நீல வாக்கில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரா எஜ்ஜில் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து டபுள் கட்டாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சுடிதார் கட் மாதிரி இல்லாமல் டபுள் கட்டில் நம்ம கட் பண்ணி ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ரா எஜ்ஜில் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. பிசுறுகள் இருந்தால் எடுத்துருங்க, இல்லைங்கிற பட்சத்தில் மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் அகலத்தில் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நைட்டியினுடைய ஃபுல் ஹைட் வந்து 50. ஆனால் இப்போ நான் வந்து 40 இன்ச் வந்து நான் அளவுகள் எடுக்கிறேன். ஏன்னா இன்னும் மீதி 10 இன்ச் வந்து நம்ம மேல் பக்கமாக வந்து அளவுகள் மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு கட்டில். இது வந்து கீழ்கட். ஆக நான் வந்து 40 இன்ச் வந்து அளவு எடுத்திருக்கேன். 40 இன்ச் அளவு எடுத்துட்டு மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். அதுலேருந்து டோட்டலாக மேலே பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சு சரியான அளவு. மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் கீழே தையலுக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து 11 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம். மேல் கட்டுக்கு பார்த்திங்கன்னா 11 இன்ச்சும் கீழ்கட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 40 இன்ச்சும் தையலுக்கு இல்லாமல் 40 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் உங்களுக்கு தேவையான அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுடன் சேர்த்து 4.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டல் அளவை அப்படியே கீழே எடுத்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் நம்ம வந்து ஆர்ம் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் லென்த் அப்படிங்கிறத 7 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து கீழ் பக்கமாக 7 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கார்னர்லேருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே கார்னர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கமாக 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 to 2.25 இன்ச்சுக்குள்ளார மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 மார்க்கிங்கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணும் பொழுது ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 11 இன்ச் வந்து சரியான அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தையலுக்காக 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஆர்ம் ரவுண்டு வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம செக் பண்ணும் பொழுது சரியாக 10 இன்ச் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தேவையான லூஸ்க்கு நீங்கள் வந்து ஆம்கோல் லூஸ் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. செஸ்ட் ரவுண்டினுடைய டோட்டல் அளவிலிருந்து ஒரு 1 இன்ச் வந்து கம்மியாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தையலுடன் சேர்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து 1 இன்ச் கம்மியாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து பாருங்கள், நான் 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக் ரவுண்டு மேலே என்ன அளவு வச்சோமோ அதே அளவு கீழேயும் வச்சுக்கலாம். 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மேலே பாக்ஸ் மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. யூனிக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சென்டரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேல் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து இது போல் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது நெக் பகுதி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1 இன்ச் வந்து கிராஸாக வர்ற மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. சென்டர்லேயும் கொடுத்துக்கலாம்.
அதே போல் கீழ் சைடில் நைட்டி இருக்கு இல்லைங்களா, கீழ் பாட்லேயும் வந்து சென்டரில் வந்து ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மடித்து அடிக்கிறதுக்காக லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத்தை இது போல் எடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் சைடு மேல் பக்கமும் கீழ் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மடித்து அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் வந்து கேப்பில் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நைட்டியாக இருந்தாலுமே ஸ்லீவில் வந்து மடித்து அடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுருங்காமல் இருக்கும். ஆக நீங்கள் மடித்து அடிச்சிருங்க. ஸ்லீவினுடைய சரியான லென்த்து ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம அந்த போட்ட லைன்லேருந்து பார்த்திங்கன்னா 3/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3/2 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கும் லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து நோட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஸ்லீவ் ரவுண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ரவுண்டு வந்து 10 இன்ச், அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங்லேருந்து செகண்ட் லைனில் வரைக்கும் நம்மளுக்கு 10 இன்ச் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தையலுக்காக கீழ் சைடில் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங்லேருந்து இது மாதிரி கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபோல்டிங்லேருந்து டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும் பொழுது அந்த தையலுக்காக விட்ட இடத்து வரைக்கும் பாருங்கள், அந்த அளவுலேருந்து 12 இன்ச் வருது. அதில் சென்டர் பார்த்திங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழ் சைட்லேருந்து பாருங்கள், இது மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து சென்டரில் டச் பண்ணி இது மேலே ஃபோல்டிங் போய் டச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆர்ம் ரவுண்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். இந்த சைடு லைட்டாக ஒரு சி மாதிரி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. வெளி சைடில் வந்து ஒரு சி மாதிரி ஒரு கர்வ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ரவுண்ட் வந்து நீட்டாக ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்லீவ் ரவுண்டு ஆர்ம் ரவுண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தையலுக்காக போட்ட மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி இது போல் கிராஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆர்ம் ரவுண்டு ஈஸியாக கட் பண்ணிடலாம். தையலுக்காக மார்க் பண்ண அந்த இடத்தையும் வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் சைட்லேயும் நம்ம வந்து ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். 2 ஸ்லீவ் ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் மட்டும் லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கலாம். ஃபோல்டிங்கில் ஹேர்கட்டில் இருந்து பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் லைட்டாக நம்ம வந்து டெப்த் எடுத்துக்கலாம். கால் டு 1/2 இன்ச்சுக்கு உள்ளார எடுங்க. அதுக்கு மேலே வந்து எக்ஸஸாக வந்து எடுக்க வேண்டாம். இது போல் ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீதம் இருக்கிற கிளாத்தில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஜிப் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பீஸ் வந்து ரெடி பண்ணணும். கிராஸ் பீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 1.25 இன்ச் அகலத்தில் ஒரு ஸ்கேல் அளவு அகலத்தில் இருந்தால் போதுமானது. நீங்கள் ஸ்கேல் வச்சு இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து பேக் பார்ட்டை வந்து மடிச்சடிக்கிறதுக்காக நம்மளுக்கு தேவைப்படும். பேக் பார்ட்டில் பின் கழுத்து மடிச்சு அடிக்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த கிராஸ் பீஸ் வந்து யூஸ் ஆகும். இது போல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிப் வந்து கவர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கிளாத் தேவைப்படும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 இன்ச் அகலத்தில் இருந்தால் போதுமானது. இது மாதிரி நம்ம மார்க் பண்ணியே வந்து கட் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத்தில் இது மாதிரி 3 இன்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஜிப்புடைய லென்த்துக்கு ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து எக்ஸஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்மளுக்கு 7.5 to 8 இன்ச் வந்து ஜிப் லென்த் இருந்தால் போதுமானது. நீங்கள் தேவையான லென்த்துக்கு வந்து நீங்கள் ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஜிப்போட லென்த்தில் இருந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து எக்ஸஸாக வந்து இந்த கிளாத்தை நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்காக கட் பண்ணிக்கலாம்.
இது போல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நைட்டி வந்து நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, மேல் டாப் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கீழ் டாப் இருக்கு இல்லைங்களா, கீழ் பக்கம் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, இதை பாருங்கள். இந்த சைடில் எட்ஜிலேருந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். இந்த சென்டர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச்சிலேருந்து இந்த சைடில் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும். சென்டர்லேயும் எம்டியாக இருக்கணும், அதே போல் சைட்லேயும் வந்து எம்டியாக இருக்கணும். ஃப்ளீட்ஸ் வந்து தேவையில்லை. நம்ம அந்த சென்டர்லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணி அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். கிட்டத்தட்ட 3 to 4 ஃப்ளீட்ஸ் வந்து வரலாம். உங்களுக்கு எவ்வளவு லென்த், அதாவது அகலங்கள் இருக்கோ அந்தளவுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வரும். அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஃப்ளீட்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து சம்மர் சீசனில் நைட்டி போட்டிருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா உடலில் வந்து அவ்வளோ வெட்பத்தில் இருக்கும். அந்த வெட்பத்தை குறைக்கிறதுக்கு காற்றோட்டம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும். ஆக ஃப்ளீட்ஸ் வச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். கீழ் சைடில் நல்ல சுருக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். மேல் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் 3 இன்ச் வந்து கேப் இருக்கும். சென்டர்லேருந்து இந்த சைடு 3 இன்ச்சு, இந்த சைடு 3 இன்ச்சு. பாருங்கள், உள்பகுதியில் இது மாதிரி டாப்புக்கு மட்டும் நம்ம கிளாத் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி உள்பக்கமாக திருப்பியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு இன்னுமே வந்து ஸ்வெட்டிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த நைட்டிக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனில் பிசுறுகளை வந்து மேல் பக்கமாக திருப்பி விட்டு டபுள் தையல், டாப் ஸ்டிச் வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம பேக் பார்ட் வந்து பார்க்கலாம். பேக் பார்ட்டில் பாருங்கள், டாப் இந்த மாதிரியும் கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். சென்டரில் மட்டும் ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். சைடில் பாருங்கள், இது மாதிரி ப்ளைனாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் வந்து வராது. சென்டரில் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் சைட்லேயும் அதே போல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் வந்து ஃப்ளீட்ஸ் இருக்கும். பேக் சைடில் ஒன் சைடில் மட்டும் ஃப்ளீட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.